காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது உள்ளே இருக்க பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா, சாஃப்டாக, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ இருக்கும். நான் ஒரு 100 கிராம் சிறுபருப்பு தான் போட போகிறேன். அதை வந்து ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு விசில்லாம் போடாமல் குக்கரில் பாயில் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மலர்ந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெயிட் போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து குழஞ்சி போயிடும். அதனால் வெயிட் போடல. வெயிட் போடாமலே அந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்தேன். ஒரு 100 கிராம் இருக்கும். அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் பெரிய தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி திடீர்னு விலை ஜாஸ்தி ஆகிடுது, 70 ரூபா சொல்லியிருக்காங்க. அதனால் தக்காளி வந்து இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அகைன் வந்து கடாயை கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ தாளிச்சிடலாம். இப்போது ஆயில் வந்து ஒரு 50 கிராம் ஆயில் கூட இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேஸ் வந்து மிதமான தீயில் வச்சுருங்க கடுகுலாம் போடும்போது. இப்போ கொஞ்சம் ஆயில் வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக. ஆயில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது, தீயவும் கூடாது. பார்த்து உஷாராக செஞ்சிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கூட்டு. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கண்ணாடி பதம் வந்தோன்னா வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்க வேண்டாம். சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கேஸ் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஏன்னா கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம கலர்ஃபுல்லாக கிடைக்காது இல்லையா, அதுக்காக தான். எதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல தோணும். அதனால் எப்பவுமே செய்யும்போது கொஞ்சம் பக்குவமாக செஞ்சால் ரொம்பவே நல்லது. பிறகு தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதங்கி விட்டு உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புடலங்காய், அந்த புடலங்காய் சேர்த்துடலாம். இது வந்து ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி இட்லிக்கு நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு வந்து கூட ரசம் வச்சுட்டு நான் இந்த கூட்டு பண்ணேன்னா கூடவே ரசம் வச்சுருவேன். ரசம் சாதத்துக்கு இந்த கூட்டு அந்த ஊறுகாய்க்கு ரொம்ப செம சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு இன்னொரு பொரியல் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு பொரியல் கூட செஞ்சுக்கலாம். எங்களுக்கு இன்னொரு பொரியல் தேவைப்படாது. நாங்கள் ஊறுகாய் வச்சுக்கிட்டு அப்பளம் வச்சுக்கிட்டு இந்த கூட்டு ரசம் வச்சு நாங்கள் அருமையாக சாப்பிட்ருவோம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காயை சேர்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கக்கூடாது. தக்காளி அதிகமாக வதக்கக்கூடாது. அதிகமாக வதக்குனா சத்துக்களும் இருக்காது அவ்வளோவா. அதே போல் டேஸ்ட்டும் குறைஞ்சதாகவே இருக்கும். அகெயின் கலர்ஃபுல்லாக இருக்காது. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் தோணும். எந்த டிஷ்ஷுமே நம்ம பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல் இருந்ததுன்னா நமக்கு பிடிக்கும் இல்லையா. வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு நல்லா சூப்பராகவே வதங்கி வந்திருக்கும். அப்புறமா பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சீசனில் எந்தெந்த காய்கறி கிடைக்குதோ அந்த சீசனில் அந்த காய்கறிகள் அந்த பழங்களாகட்டும் நம்ம வந்து சாப்பிட்ணும். காய் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவே போதுமானதாக இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரம் அதிகமாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் வதங்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் 1 டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேக வச்சுருக்க பருப்பில் நம்ம எடுத்து போட்டுடலாம். குக்கர்லேயே ஆட் பண்ணிடுறேன். தாராளமாக வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ
இப்போ இதில் நம்ம மாற்றிட்டு தூக்கி கேஸ் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா அப்படி கலந்து விடும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து சூப்பராக இருக்கும். பாதி வதங்கும் போதே வெந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் எல்லாம் கலந்து வேகும்போது சூப்பராக நமக்கு வெந்துடும். கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு விசில் விடலாம். விசிலும் விடலாம், அப்படி இல்லைன்னா சும்மா அப்படியே கூட வேக வைக்கலாம். விசில் விட்டால் சீக்கிரமாக ஆகிடும். அதனால தான். புடலங்காய் கூட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஊற்றியும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். பார்க்கும்போது எம்மியாக இருக்குது. தேங்க்யூ.